சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்கள் உறுதிமொழி எதுவரை நான் தூய்மையாகவில்லையோ அதுவரை பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன். ஒரு பாபாவிடம் மட்டுமே அன்பு செலுத்துவேன் என்பதாகும். கடைசியில் சரீரம் விடும்போது ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு நினைவும் வரலாகாது. கர்மாதீத் ஆகிச் செல்ல வேண்டும். அதற்காக இந்த பழைய சரீரத்தின் மீது வைத்த மோகத்தை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். அவ்வளவுதான். நான் பாபாவிடம் சென்று கொண்டே இருக்கிறேன். கடைசி வரை எப்போது நான் சாந்திதாமம் போய்ச் சேர்கிறேனோ அதுவரை உங்களை நினைவு செய்வதன் மூலம் என்னுடைய தலை மீது உள்ள பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து போகும். இதுவே யோக அக்னி. தெய்வீக ராஜ்யம் உங்கள் பிறப்புரிமை. கல்பத்தின் சங்கம யுகத்தில் தெளிவாக எழுதாமல் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. கல் போன்ற உலகினை தூய தங்கமாக ஒரு தந்தை மட்டுமே உருவாக்குவார். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தூய்மையாக ஆவதென்பது தைரியமான காரியமாகும். பாபா ஸ்ரீமத் தருகிறார், நீங்கள் இதுபோல் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள். பாபாவோ புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் எழுதியது மாற்றமடைந்து கொண்டே போகின்றது. முதலிலேயே ஏன் உருவாக்கவில்லை எனக் கேட்கக்கூடாது. முதலிலேயே ஏன் மன்மனாபவ என்பதன் அர்த்தத்தை புரிய வைக்கவில்லை எனக் கேட்கக்கூடாது. ஒரு சிலரோ இன்று வரையும் கூட எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை, நாம் எப்படி நினைவு செய்வது என்று குழப்பம் அடைந்து விடுகின்றனர். பாபாவுடையவர் ஆகிப் பிறகும் விகர்மங்களை வெல்ல முடியவில்லை, பாவங்கள் நீங்கவில்லை, நினைவு யாத்திரையில் இருக்கவில்லை. சமர்ப்பணமானவர் என்றாலும் அதனால் என்ன நன்மை? எதுவரை புண்ணிய ஆத்மா ஆகி மற்றவர்களையும் ஆக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவி பெற இயலாது. சிலருக்கு நான் சமர்ப்பணம் ஆகிவிட்டேன் என அகம்பாவம் உள்ளது. ஆனால் நினைவிலில்லாமல் என்ன ஆக முடியும்? உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்துவிட்டீர்களானால் ஆத்மா தூய்மையாகவும் ஆகிவிடும். எப்போது கர்மாதீத் நிலையாகிவிடுமோ அப்போது சரீரம் விடுபட்டுப் போகும். அவ்வளவுதான். நாம் பாபாவோடு சென்று அமர்ந்து விடுவோம். யுத்தத்திற்கான ஏற்பாடுகளும் முழுமையாகத் தயாராகிவிடும். விநாசத்திற்கான முழு ஆதாரம் உங்களுக்கு கர்மாதீத் நிலை ஏற்படுவதில்தான் உள்ளது. ஆத்ம அபிமானி ஆகுங்கள். பாபா சாட்சாத்காரமும் செய்விப்பார். பாபா சொல்கிறார், தனது கௌரவத்தை இழக்காதீர்கள். படிப்பில் ஈடுபட்டிருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் பிந்துரூப ஆன்மா. நான் பரமபிதா பரமாத்மா சிவபாபாவின் நேரடி குழந்தை. நான் தெய்வீக ஒளியின் புள்ளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அடிப்படை ஆற்றல் தூய்மை. என் அஸ்திவாரம் அன்பின் மேல் அமைந்துள்ளது. எனது கருவி ஞானம். ஞானம் வழியாக நான் நற்குணங்களை நிலைநாட்டுகிறேன். நற்குணங்களின் பயனாக ஆன்மீக சக்திகளைப் பெற்றிருக்கிறேன். சக்திகளின் பயனாக ஆனந்தமும் சந்தோஷமும் பெற்றுள்ளேன். ஆனந்தத்தின் உச்சநிலை அமைதியும் ஆழ்ந்த சத்தமின்மையும் ஆகும். நான் சிவபாபாவின் குழந்தையாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். பரமபிதா எனக்கு தெய்வீக அன்பையும் ஆசியையும் வழங்குகிறார். அன்பின் சூழலில் வளர்கிறேன். ஞானத்தின் பாலூட்டத்தில் ஊட்டப்பட்டவன். நான் அன்பும் ஞானமும் இணைந்த ஒளியாக விளங்குகிறேன். சிவபாபா எனது தந்தை, தாய், குரு, ஆசிரியர், நண்பர். எனது சிந்தனை புத்தியை பாபா சீரமைக்கிறார். என் புத்தி எப்போதும் பாபாவின் யோகத்தில் நிலை கொண்டுள்ளது. யோகத்தின் அக்கினியில் என் பாவங்கள் அழிந்துவிட்டன. பரந்தாமம் எனது உண்மையான இல்லம். பரந்தாமத்தில் நான் பாபாவுடன் முழுமையான அமைதியை அனுபவித்தேன். நான் சகோதர ஆன்மாக்களுக்கு தூய அதிர்வுகளை வழங்குகிறேன். 5 தன்மைகளுக்கும் தெய்வீக சக்திகளைப் பகிர்கிறேன். உலக சகோதரர்கள் எல்லோருக்கும் தூய ஆசிகளைப் பகிர்கிறேன். என் தூய ஆசிகளால் மற்றவர்கள் பலம் பெறுகிறார்கள். என் தூய நினைவுகளால் உலகம் சக்தி வாய்ந்ததாகிறது. வரதானமாக நான் தடையற்ற நிலையைப் பெற்றுள்ளேன். என் அஸ்திவாரம் தடையற்ற நிலைமையால் உறுதியானது. சதா தடையற்ற நிலையை லட்சியமாக வைத்துள்ளவன். எந்த சோதனையும் என்னை குலைக்க முடியாது. எந்த சூழலும் என்னை பாதிக்க முடியாது.
நான் தடையற்ற நிலையை நீண்ட காலம் அனுபவிக்கிறேன். நீண்ட கால அனுபவம் என் அஸ்திவாரத்தை உறுதியாக்குகிறது. நேர்மையுடன் தேர்ச்சி பெற்றவன். பாபாவுடன் இணைந்ததனால் சம்பூரண ஆன்மாவாக ஆனேன். பாபாவின் வரதானத்தை பூரணமாக அனுபவிக்கிறேன். வரதானம் என்னை தடையற்ற தேவதாவாக மாற்றியுள்ளது. சோதனைகளில் கூட அமைதியோடு நிலை கொண்டவன். விகாரங்களால் அசைக்க முடியாதவன். நான் எப்போதும் அன்பிலும் ஞானத்திலும் உறுதியானவன். நான் பாபாவின் திட்டத்தில் பங்கு பெறும் தேவதா ஆன்மா. உலகத்திற்கு தெய்வீக அதிர்வுகளைப் பகிரும் கருவி. பாபாவின் வரதானத்தை சாட்சாத்காரம் செய்தவன். ஆழ்ந்த சத்தமின்மையின் அனுபவத்தில் உரைகிறேன். நான் பாபாவின் ஆசிகளால் பூரண ஆன்மா. எப்போதும் பாபாவின் துணையோடு இருப்பவன். அன்பில் மூழ்கியவன். வரதானத்தில் நிலை கொண்டவன். ஆனந்தமும் சாந்தியுமாக இருப்பவன். பாபாவுக்கு சமமான நிலையை அடைந்தவன். பூரண தேவதா ஆன்மாவாக நிறைவு பெற்றவன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.